நம்முடைய வேலை இந்த சமூகம் மானுட சமூகமாக இருக்க வேண்டும், நாம் எல்லாம் சமமானவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற போராட்டம் தான். அந்த போராட்டத்திற்கு எது தடையாக இருந்தாலும் அதை எதிர்ப்போம். அரசியலமைப்பு சட்டமே தடையாக இருந்தாலும் அதற்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுத்து அதை திருத்துவதற்கு நாங்கள் வற்புறுத்துவோம். இது நாங்கள் புதிதாக சொல்லுவதல்ல, அம்பேத்கரே சொன்னார். அரசியலமைப்பு சட்டத்தை கொளுத்துவேன்னு பிபிசி டாக்குமெண்ட்ல மட்டும் இல்ல, அவர் வேறு ஒரு இடத்திலும் சொன்னார். அம்பேத்கர் எங்க சொன்னார்னா கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி டிபேட்லயே சொன்னார். சும்மா என் பேர்ல பழி எழுதாத கொளுத்தி விட்டு போயிருவேன் இந்த டாக்குமெண்ட்னு அம்பேத்கர் பேசினார். எங்க பேசினார் தெரியுமா? எல்லாம் சொல்லும் பொழுது ஷாக்காக கூட கூடும். நான் இன்னொரு 5 நிமிடத்திற்குள்ள முடித்துறேன். ஏன்னா ஆளுநர் குறித்தான விவாதம், ஆந்திரா பில் அப்படின்னு ஒரு பில்லு பாஸ் ஆகுது. அந்த பில்லு பாஸ் ஆகும் பொழுது ஆளுநர் குறித்தான பேச்சு வருகிறது. அப்ப என்ன பேசப்படுகிறது அப்படின்னா, ஒரு சிலர் ஆளுநருக்கு அதிகாரம் இருந்தா தேவலாம் போலையே அப்படின்ற பேச்சை முன்னெடுக்கிறாங்க. அம்பேத்கரும் என்ன சொல்லுகிறார் என்றால், ஆமா சுவிட்சர்லாந்து மாதிரியான நாடுகள்ல ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரம் எதற்காக இருக்கிறது என்றால், சிறுபான்மையினருக்கு பாதிப்பு ஏற்படும் பொழுது முடிவெடுக்கின்ற அதிகாரத்தை ஆளுநருக்கு வழங்கி இருக்கிறார்கள். ஏன்? அங்க 2 மதம் இருக்கு, 2 மொழி இருக்கு, ஒன்னோட ஒண்ணு சிறுபான்மையா இருக்கு. அந்த சிறுபான்மையை பாதுகாக்க முடியும், அரசு எடுக்கிறதுல சிக்கல் ஏற்படும், அதனால ஆளுநருக்கு கொடுத்திருக்கிறாங்க அப்படின்றத அம்பேத்கர் மேற்கோள் காட்டுறாரு. உடனே சுற்றி இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, என்ன நீங்க தானே ஆளுநருக்கு வந்து ஓட்டு போடலாமா வேணாமான்னு கேட்ட போது வேற மாதிரி பேசுறீங்க, இப்போ அந்த அதிகாரம் சும்மா அந்த பழி எழுதுற வேலையெல்லாம் வச்சுக்கிறா கொளுத்தி விட்டு போயிரு அம்பேத்கர் வெளியே போயிடுறாரு. அம்பேத்கருடைய நோக்கம் என்ன? சிறுபான்மையினரை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான். அதற்கு அவர் என்ன முடிவை எடுத்தால் சரியாக இருக்கும் என்பதை பல நேரங்களில் விவாதித்து பார்க்கிறார்.